Mark my words, AI is far more dangerous than nukes. Far. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து பலரும் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். சிலர் அதனை நம் எதிர்காலத்தின் மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதுகின்றனர். இன்னும் சிலர் அதனை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக காண்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஏஐயின் வளர்ச்சி மனித இனத்திற்கு தரும் விளைவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை யாரும் துல்லியமாக கணிக்க முடியாது. இந்த வளர்ச்சி பற்றிய இந்த பந்தயத்தில் பல நிபுணர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றை பற்றியும் அதிகம் தெரிந்திருப்பதாக எண்ணுகிறார்கள். ஆனால் நன்கு ஆராய்ந்தால் ஏஐ எவ்வளவு விரைவாக முன்னேறி வருகிறது என்பதை நாம் உணர முடியும். இந்த வளர்ச்சி மிக வேகமானது. இது என்னை பயமுறுத்துகிறது. ஏனெனில் இது எதற்கும் எல்லையில்லாமல் வளரக்கூடியது. சில ஆய்வுகளின்படி மனிதர்கள் எதிர்காலத்திலே சிங்குலாரிட்டி என்ற நிலையை அடைவார்கள். அதாவது கணினிகள் மனித அறிவை தாண்டும் தரத்தை அடையும். அந்த நிலையில்தான் மனிதர்கள் தேவைப்படாத நிலைக்கு செல்லக்கூடும். இது நன்மையானதா தீமையானதா என்பதை யோசிக்கும் போது மனிதர்கள் எங்கே போய் சேருவார்கள் என்ற கேள்வி எழுகிறது. நம்முடைய முன்னேற்றத்திற்கான 3 முக்கிய காரணிகள் இவை. 1. நாம் எவ்வளவு வேகமாக தகவல்களை பெற முடியும். 2. நம்முடைய மூளையில் எவ்வளவு விரைவாக தகவல்களை செயலாக்க முடியும். 3. நம்முடைய மூளையிலிருந்து வெளியே தகவல்களை எவ்வளவு வேகமாக வழங்க முடியும். இன்னும் நாம் பல பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருக்கிறோம். புற்றுநோய்க்கான தீர்வு, செவ்வாய் கிரகத்தில் குடியேறுவது, மற்ற பல விஷயங்கள். இவையெல்லாம் மனிதர்களின் செயல்பாடுகளின் மெதுவான தன்மையால் தீர்க்கப்படாமல் உள்ளன. மனித மூளையின் செயலாக்க வேகம் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய உடல் உறுப்புகள், கண்கள், விரல்கள், பேசும் திறன் இவையெல்லாம் மிக மெதுவாக செயல்படுகின்றன. இதுவே ஏஐயின் வளர்ச்சிக்கு முன்னேற்றம் கெடுப்பதாக உள்ளது. நாம் தற்போது பயன்படுத்தும் கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் மனிதர்களுக்கும் ஏஐக்கும் உள்ள இடைவெளியை இணைக்கும் ஒரு 3ஆம் அடுக்கு ஆகும். ஆனால் இந்த இணைப்பு மிகவும் மெதுவாக இருக்கிறது. உதாரணமாக, நாம் தற்போது கைவிரல்களை மட்டுமே பயன்படுத்தி டைப் செய்கிறோம். ஆனால் நாம் நேரடியாக யோசனை மூலம் தகவல்களை வழங்க முடியுமானால் அதுவே மிகப்பெரிய புரட்சியாக இருக்கும். இதனை உணர்ந்து 2017இல் ஈலான் மஸ்க் நியூரலிங்க் என்ற நிறுவனத்தை தொடங்கினார். இதன் நோக்கம் மனிதர்களையும் கணினிகளையும் நேரடியாக இணைக்கலாம் என்கிற யோசனை. இது ஒரு பிரெயின் மாஷின் இன்டர்ஃபேஸ் PMI போன்ற ஒரு சாதனம். எதிர்காலத்தில் நாம் கணினிகளை இயக்க விரல்களால் அல்ல, நேரடியாக நம்முடைய எண்ணங்கள் மூலம் இயக்க முடியும். கீபோர்ட் பயன்படுத்துவது தேவையில்லை, மவுஸ் பயன்படுத்துவது தேவையில்லை. யோசனை செய்தாலே போதும், கணினி அதை செயல்படுத்திவிடும். இது மட்டுமல்ல, இந்த BMI தொழில்நுட்பம் மூளை குறைபாடு, பார்வை தடைகள், பேச்சு குறைபாடுகள் போன்றவற்றிற்கும் தீர்வு அளிக்க முடியும். மிக வியப்பூட்டும் அளவிற்கு இது எதிர்காலத்தில் மனிதர்களுக்குள் டெலிபதி எனப்படும் மனதிலேயே பேசும் திறனை உருவாக்கவும் உதவும். எலான் மஸ்க் ஏஐ மனித இனத்திற்கான மிகப்பெரிய ஆபத்தாக கருதுகிறார். ஆனால் ஏஐ வளர்ச்சியின் ஒரு பகுதியாக நாம் இருக்க வேண்டுமெனில் நியூரலிங்க் போன்ற தொழில்நுட்பம் தேவைப்படும். நம்முடைய முன்னேற்றத்திற்கான முக்கிய மாற்றமாக இது இருக்கலாம். மற்ற தொழில்நுட்பங்களைப் போல இது வெறும் கருவியாக இருப்பதல்ல, மாறாக மனித இனத்தை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு முற்போக்கான கண்டுபிடிப்பாக இருக்கும். இதனை வருங்காலத்தில் சைபர் ரிவல்யூஷன் என கூறலாம். இம்ப்ளான்ட் மூளையின் மேல் பொருத்தப்படும். இது 1024 மைக்ரோ எலக்ட்ரோட்கள் கொண்டிருக்கும். இவை மூளையின் நரம்பியல் சிக்னல்களை பதிவு செய்து அனுப்பக்கூடியவை. இந்த சிப் முற்றிலும் வயர்லெஸ் ஆக இயங்கும் நியூராலிங்கின் சிப் மூளையில் மிகச்சிறிய துல்லியத்துடன் பொருத்தப்பட வேண்டியதால் R1 எனப்படும் ரோபோ செய்கிறது. மனித மூளையில் இம்ப்ளான்ட் செய்வது மிகச் சிக்கலான ஒரு நடைமுறையாகும். இதற்கு பல்வேறு மருத்துவ அனுமதிகள் தேவைப்படும். உண்மையில் 2023 வரை இது FDA ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் USA அனுமதி பெறுவதற்கு சிக்கல்களை சந்தித்தது. மூளையில் இம்ப்ளான்ட் செய்யும் போது நரம்பியல் பிரச்சனைகள் ஏற்படலாம். இது மரபணு மற்றும் நரம்பு செயல்பாடுகளை பாதிக்கக்கூடும். 2024 ஜனவரியில் நியூராலிங்க் தனது முதல் மனித மூளை சேர்க்கை இம்ப்ளாண்டை வெற்றிகரமாக நிறுவியது. முதல் நோயாளி தனது எண்ணத்தால் கம்ப்யூட்டரை இயக்க முடிந்தது. முன்னேற்றமான கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்கள் உருவாக்கி விரைவில் சாதாரண மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக மாற்ற முயற்சிக்கிறது. மனிதர்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்குவதே இறுதி குறிக்கோள். நவீன உலகில் எலான் மற்றும் நியூராலிங்க் சில மிகுந்த தைரியமான உரைகளை கூறியிருக்கிறார்கள். அது மிக எளிமையானதாகவே தெரிகிறது. இலகுவாக அல்ல, ஆனால் எளிமையாக. நாம் அனைவரும் அறிவது போல நம் மூளைகள் கோடிக்கணக்கான நியூரான்கள் இணைந்து செயல்படுவதால் உருவானவை. நம் அனுபவங்கள், நினைவுகள், மகிழ்ச்சி, துக்கம் ஆகியவை அனைத்தும் சுமார் 100 பில்லியன் நியூரான்கள் இணைந்து செயல்படுவதன் விளைவாகவே உருவாகின்றன. இவை அனைத்தும் மின்சார துடிப்புகள் மூலமாகவே இணைந்து செயல்படுகின்றன. இந்த மின்சார துடிப்புகள் மற்ற நியூரான்களுக்கும் பரவி அவற்றையும் செயல்படுத்துகின்றன. இன்று நாம் பயன்படுத்தும் கணினிகள் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் எல்லாமே கடைசியில் 0 மற்றும் 1 என்ற எளிய இருநிலை முறையில் செயல்படுவது போலவே நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணமும் நம் மூளையில் நடக்கும் மின்சார நிகழ்வுகளால் தான் உருவாகிறது. நாம் ஒரு மவுஸ் கர்சர் நகர்த்த முடிவதற்கு காரணம் நம் மூளையில் சில குறிப்பிட்ட நியூரான்கள் ஒரே நேரத்தில் துடிப்பதன் விளைவாகும். இதே போல இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒளிச்சிறகுகளால் உந்தப்பட்ட
மின்சார துடிப்புகள் நம் மூளையில் ஒரு குறிப்பிட்ட முறையில் செயல்படுகின்றன. இதுவே நியூராலிங்கின் தொழில்நுட்பம் எவ்வாறு இயங்கும் என்பதற்கான அடிப்படை. நம் மூளையின் செயல்பாடு கணினிகளின் செயல்பாட்டை ஒத்திருக்கிறது என்றால், கணினிகள் மற்றும் நம் மூளையை நேரடியாக இணைக்க முடியாது என ஏன் நினைக்க வேண்டும்? இதை சாதிக்க நியூராலிங்க் நம் மூளையின் குறிப்பிட்ட பகுதிகளில் நிறுவக்கூடிய நியூரான்களின் அளவிற்கு நெருக்கமான மென்மையான மின்கம்பிகளை உருவாக்கியுள்ளது. இந்த மின்கம்பிகள் நியூரான்கள் பயன்படுத்தும் மின்சார துடிப்புகளை கண்டறிந்து அவற்றை கணினி புரிந்து கொள்ளக்கூடிய வடிவத்தில் மாற்றுகின்றன. உதாரணத்திற்கு, ஒருவர் ஒரு மவுசினை கீழே நகர்த்த நினைக்கும் போது வேறு விதமாக தோன்றும். இதே முறையை பயன்படுத்தி நாம் முழு கணினி கட்டுப்பாட்டை நம்முடைய மூளையின் எண்ணங்களை மட்டுமே பயன்படுத்தி மேற்கொள்ளலாம். இதிலிருந்து நாம் என்ன உணர வேண்டும் என்றால், நாம் நிஜமாகவே ஒரு சைபோர்க் ஆகிவிடலாம். மூளையின் வெவ்வேறு பகுதிகளை இணைத்து குறிப்பிட்ட செயல்பாடுகளுக்கு தேவையான மின்கம்பிகளை பொருத்துவதன் மூலம் எளிதாக நாம் கருவிகளை இயக்கலாம். பேசுவதற்கான பகுதிகளுக்கு இணைப்பை ஏற்படுத்தினால் தொலைத்தொடர்பு டெலபாத்தி கூட நிஜமாக கூடும். ஆனால் இது அனைத்தும் பாஸ்போர்ட் கட்டும் போல் எளிதான ஒன்றல்ல. A painless opening in the skull below, quick and precise placement of threads into the cortex, and then we fill that hole in the skull with the sensor, allowing the scalp to be closed up over it. Behind the ear, we'll make a small incision to insert the coil. We will tunnel tiny wires under the scalp to connect the sensors to the coil. That's the process. இது ஒரு மருத்துவ தொழில்நுட்பம் என்பதால் FDA அனுமதி, சட்டப்பூர்வ ஒப்புதல்கள் போன்ற பல சிக்கல்கள் உள்ளன. மேலும் ஆழமான பொறியியல் சிக்கல்களும் தீர்க்கப்பட வேண்டியுள்ளன. 2019 நியூராலிங்கின் தொடக்க நிகழ்ச்சியில் இதன் முக்கிய நோக்கம் கூட திறமையான நிபுணர்களை அணுகி இவர்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவது. தற்போது அவர்கள் உருவாக்கியிருக்கும் முதல் தயாரிப்பு N1 ஆகும். இது மனிதர்களுக்கு சோதிக்கப்பட இருக்கிறது. முதலில் இது நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும், பின்னர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும். ஆனால் நியூராலிங்க் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு போன்ற அசுர பேரழிவுகளை அதிகம் கவனத்தில் எடுத்திருக்கிறது. நாம் தற்போது வாழும் உலகில் மனிதகுலத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தலான செயற்கை நுண்ணறிவை ஒரு துவக்க நிறுவனம் தீர்க்க முயல்கிறது என்பதே வெகு வியப்பான ஒன்று. நன்றி.